வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு செம்ம டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல ஒரு கோலாபுரி சிக்கன் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போறோம். இந்த கோலாபுரி சிக்கன் வந்துட்டு நான் கொஞ்சம் கிரேவியா செஞ்சிருக்கேன். இது வந்துட்டு சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, ரைஸுக்கு எல்லாத்துக்கும் செம்ம டேஸ்டியா இருக்கும். வந்துட்டு நம்ம ரெஸ்டாரண்ட்ல தான் போய் சாப்பிட்டுருப்பீங்க. கண்டிப்பா இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியா வரும் ரெஸ்டாரண்ட் மாதிரியே. சரி வாங்க டிலே பண்ணாம இந்த சூப்பரான கோலாபுரி சிக்கன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கோலாபுரி சிக்கனுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு மசாலா பவுடர் நம்ம ரெடி பண்ண போறோம். அதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கொப்பரை தேங்காய், இந்த மாதிரி காஞ்ச தேங்காய் இருக்கும்ல, கொப்பரான தேங்காய். இந்த தேங்காயில இருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சிருக்கிறேன். கொப்பரை தேங்காய் இது. ஒருவேளை உங்ககிட்ட கொப்பரை தேங்காய் இல்லை அப்படின்னா நீங்க டெசிகேட்டட் கோகனட் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நம்மளோட நார்மல் ஃப்ரெஷ் கோகனட்டே துருவிட்டு நல்லா வறுத்துக்கணும், நல்லா செவக்க வறுத்துக்கணும். வறுத்துட்டு யூஸ் பண்ணுங்க. கொஞ்சம் டேஸ்ட் டிஃபர் ஆகும். கொப்பரை தேங்காய் கிடைச்சா பெட்டர். இல்லைன்னா நீங்க நார்மல் தேங்காவே யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 3 டேபிள் ஸ்பூன் துருவி எடுத்து வச்சிருக்கேன் கொப்பரை தேங்காய். 2 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, ஒரு 10 மிளகு, 1 ஸ்பூன் கசகசா எடுத்து வச்சிருக்கேன், 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1 ஸ்பூன் சீரகம். இது எல்லாத்தையும் நம்ம இப்போ நல்லா செவக்க வறுத்துக்க போறோம். இப்போ ஒரு வடைச்சட்டி அடுப்புல வச்சிருக்கேன். இப்போ இதுல வந்துட்டு நம்ம இந்த கொப்பரை தேங்காவை ஆட் பண்ணிடலாம். கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த மசாலா பொருட்கள் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா செவக்க வறுத்துக்கணும். நம்ம போட்ட கசகசா, அந்த எள்ளு எல்லாம் வெடிக்க ஆரம்பிக்குது. இன்னுமே நல்லா வறுத்துக்கணும், நல்லா செவக்கணும். இந்த கொப்பரை தேங்காய் அந்த அளவுக்கு இதை நல்லா வறுத்துக்கலாம். பாருங்க, நல்லா வறுபடிச்சு படுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வந்துட்டு ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில போட்டு நம்ம ஒரு பவுடரா இதை பொடிச்சு எடுத்துக்க போறோம். இப்போ நம்ம வறுத்து வச்ச இந்த கொப்பரை தேங்காய், இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் போட்டு வறுத்தோம்ல, இதை வந்துட்டு நம்ம பவுடரா பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கோங்க. நம்ம கொப்பரை யூஸ் பண்ணிருக்கோம்ல, அதனால இது இப்படி கொஞ்சம் எண்ணெய் விட்ட மாதிரி தான் ஆகும். இப்போ இந்த மாதிரி இந்த பவுடரை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த நம்ம பொடிச்ச பவுடரை ஒரு தட்டுக்கு மாத்தியாச்சு. இந்த பவுடர் வந்து அவ்வளோ ஒரு மனமா இருக்கும். நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் தெரியும், அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு மனமா இருக்கும். இப்போ இதே மிக்சி ஜார்ல நம்ம தக்காளியை அரைச்சிக்க போறோம். நான் 2 குட்டி தக்காளி எடுத்துக்கிறேன். நீங்க பெருசா இருந்தா ஒரு தக்காளியை அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த தக்காளியும் அரைச்சு பேஸ்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ தக்காளி பேஸ்ட்டும் ரெடியா இருக்கு. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் கோலாபுரி சிக்கன். இப்போ நான் வந்துட்டு சிக்கன் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதுல வந்துட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கிற இந்த மசாலா பொடி இருக்குல்ல, அதை வந்துட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதுலயே சேர்த்திடலாம். கூடவே மிளகா பொடி உங்க காரத்துக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க. நான் ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்தேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தி நல்லா சிக்கனோட மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நம்ம சிக்கன் இருக்கட்டும் இப்படியே. இப்போ அதே வடிச்சட்டியில நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு வச்சிருக்கேன். ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். இந்த வெங்காயத்துல சேர்த்திடலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனா வதங்கணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதை இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு கோல்டன் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு விழுதையும் வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா வதங்கிச்சு பாருங்க. இப்போ நம்ம மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோம்ல, இந்த சிக்கனை இதுல சேர்த்திடலாம். இந்த சிக்கனையும் இதோட சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க. இப்போ இது கூடவே நம்ம அரைச்சு வச்சிருக்க இந்த தக்காளி விழுதையும் சேர்த்திடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க. இந்த சிக்கனை, இந்த மசாலாவையெல்லாம் நல்லா சேர்த்து பரட்டி விடுங்க. இப்படியே ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல இப்படியே வேகட்டும் சிக்கன். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி விட்டு வேக வைக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டிருக்கோம், அதனால கீழே வந்துட்டு கொஞ்சம் பிடிக்கும். அதெல்லாம் நல்லா எடுத்து விட்டுருங்க. இந்த மாதிரி கிளீனா எடுத்து விட்டுருங்க அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம். இது இப்படியே கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் இது இப்படியே வேகட்டும் சிக்கன். ஒரு 5 நிமிஷம் நல்லா இதுலயே அந்த எண்ணெயிலேயே வதங்கிருக்கோங்க பாருங்க. எண்ணெய் வந்துட்டு நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு இந்த சிக்கனை நல்லா பரட்டி விட்டு வதக்கி விட்டுருங்க. இப்போ என்ன செய்யலாம்னா, கொஞ்சமா நம்ம ஜாதிக்காய் பொடி இதில் சேர்த்த போறோம். இந்த ஜாதிக்காய் பொடி இந்த மாதிரி துருவி கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துனா போதும். ரொம்ப சேர்த்தனோம்னா அதோட ஃப்ளேவர் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜாதிக்காய் பொடி. சும்மா கொஞ்சமா அந்த மாதிரி துருவி சேர்த்திக்கோங்க. இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் அதுல. இப்போ இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்க போறோம். நான் வந்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி விடுறேன். இந்த தண்ணி வந்துட்டு நீங்க எந்த மாதிரி கிரேவி வேணும், கிரேவி தண்ணியா வேணுமா இல்ல திக்கா வேணுமா, பெரட்ட மாதிரி வேணுமா, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க தண்ணி விட்டுக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்க போறேன். நான் இன்னைக்கு கொஞ்சம் கிரேவியா தான் செய்ய போறேன்.
ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்கும் சூட் ஆகுற மாதிரி கொஞ்சம் கிரேவியா செய்ய போறேன். 1 கப் தண்ணி விட்டுக்க இதுல. இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா இப்போ வந்து சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்க கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஒரு கிளறி விட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல குக் பண்ண போறோம். சிக்கன் நல்லா சாஃப்டா வேக வரைக்கும். இப்போ இது 20 நிமிஷம் அப்படியே வேகட்டும். இடையில நீங்க திறந்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இது வேகட்டும். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ 20 நிமிஷம் ஆச்சு. நம்ம வந்துட்டு சிக்கன் எல்லாம் போட்டு வச்சு வேக வைக்க போட்டு இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க செம்மையா எண்ணெய் தெளிஞ்சு சூப்பரா வெந்துச்சு நம்மளோட சிக்கன். நான் இந்த மாதிரி இந்த அளவுக்கு கிரேவியா செஞ்சிருக்கேன். நீங்க இதையே வந்து செமி கிரேவியாவோ இல்ல ட்ரையா கூட நீங்க செய்யலாம். ரெண்டுமே நல்லா இருக்கும் எப்படி செஞ்சாலும் இந்த கிரேவி. இப்போ இதுக்கு மேல நம்ம கொத்தமல்லி தழை தூவிடலாம். அவ்வளவுதான், நம்மளோட சூப்பரான கோலாபுரி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு மாத்திடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட கோலாபுரி சிக்கன் கிரேவி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சப்பாத்தி, ரோட்டி, நான், அப்புறம் ரைஸ், இட்லி, தோசை எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.